குட் ஈவினிங் ஆல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு. அடுத்த செய்யுள் பார்க்கலாம் வாங்க. இயல் 2ல் இருக்கிற காணி நிலம். காணி நிலம் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார். பாடல் வரி பார்த்துடலாமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் அங்கு தூணில் அழகிய தாய் நன்மடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீர் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதியார். அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இவர் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் பெற்றிருக்காரு. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இவருடைய சில நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. கிணறு அப்படின்னா கேணி அப்படின்னு பொருள். சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள், மாளிகையினுடைய அடுக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. நன்மாடங்கள் அப்படின்னா என்னன்னு பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே. ஓகேங்களா? அடுத்து முத்துச்சுடர் சேர்த்து எழுதணும்னா முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி இதை சேர்த்து எழுதுனா நில ஒளி. அடுத்து பொறுத்துக முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போல அப்படின்னா நில ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். ஓகேங்களா? சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். ஓகே இந்த செய்யுளில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.